ஹலோ கைஸ், ஒரு ஓணம் மேக்கப். இப்போ ஓணம் வரப்போகுது. ஸோ ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கணும், சேம் அதே நேரம் கொஞ்சம் எலகண்ட்டாக நல்ல இதாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு மேக்கப். அதுவும் இல்லாமல் நான் ஸ்கின் கேர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம வீடியோக்களை போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்கின் கேருக்கு நான் வந்து பயோட்டிக்கோட ஒரு டோனர் எடுத்துக்கிறேன். அதை வந்து சும்மா இது பண்ணி லைட்டாக இது பண்ண போகிறேன், ஏன்னா ஃபேஸு கொஞ்சம் ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்குறதுக்காக. அதுக்கப்புறமா சேம் ஜெல் டைப் மாய்ஸ்சரைசர். நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா க்ரீமி டைப் மாய்ஸ்சரைசர் எடுத்துக்கோங்க. ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஓணம் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே மார்னிங் டைம் தான் இருக்கும். நீங்கள் மேக்கப் போடுறதுனால சன்ஸ்க்ரீன் வேண்டாம்னு நினைப்பீங்க. ஸோ அதை ஸ்கிப் பண்ணாதீங்க. சன்ஸ்க்ரீன் வந்து வேணும். அதே மாதிரி மேக்கப் தானே போடுறோம், அதனால ஸ்கின் கேர் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. கண்டிப்பாக ஸ்கின் கேர் வேணும். பேசிக் ஸ்கின் கேர் பண்ணால் தான் அது கரெக்டாக நம்மளோட ஸ்கின்னில் வந்து இதாகும். ஸோ மை மேக்கப் பேக். ஸ்கின் கேர் முடிச்சாச்சு. இனி மேக்கப்புக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இன்சைட்டோட ஒரு ப்ரைமர். இந்த ப்ரைமர் போடுறது என்னென்னா, நான் ஆயிலி ஸ்கின் இருக்குன்னா உங்களுக்கு ஆயில் அந்த செக்ரேஷன் வந்து நல்லா ப்ரொடெக்ட் ஆகும். அதுவும் மெயினாக ஆயில் செக்ரேஷன் நடக்கிற அந்த மெயின் பிளேஸில் வந்து கொஞ்சம் நல்லாவே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா மார்ஸோட ஒரு கலர் கரெக்டர். இது வந்து எனக்கு வந்து இந்த ஏரியா, அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த ஏரியாலெல்லாம் கொஞ்சம் பரு வந்ததுனால கொஞ்சம் டார்க்னஸ் இருக்குது. அதை வந்து நான் ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலர் வச்சு நான் கரெக்ட் பண்ணுறேன். ஒரு பிளெண்ட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன்னா, என்னோடய ஸ்கின்னுக்கு செட் ஆகிறது மாதிரியான ஒரு கலர், என்னோடய ஸ்கின்னுக்கு செட் ஆகிறது மாதிரியான ஒரு சேம் கலர் கரெக்ஷன் வச்சு நான் அதுக்கு மேலே நான் பிளெண்ட் பண்ண போகிறேன். முடிஞ்சிச்சு, கலர் கரெக்ஷன் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா சுகரோட ஒரு ஃபவுண்டேஷன். இது வந்து 10, இதோட ஷேடு வந்து 10. இது என்னோடய ஸ்கின்னோட கொஞ்சம் ஒரு லைட் ஷேடு தான், பட் இருந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன், வேறு ஷேடு இல்லைன்ட்டு. கொஞ்சமாக நான் எடுத்துருக்கேன், ஏன்னா இது வந்து எனக்கு ஒரு பல்ப் எடுத்தாலே போதும், ஒரு ஸ்கூப் எடுத்தாலே போதும். அது வந்து எனக்கு என்னோடய ஃபுல் ஃபேஸ்க்கு கவரேஜ் கொடுத்துரும். ஸோ கொஞ்சமாக எடுத்துகிட்டு இது மாதிரி ஒரு ஸ்பஞ்ச் வச்சு நான் வந்து ஸ்பஞ்ச் வந்து ஆல்ரெடி நீங்கள் ஒரு தண்ணியில் டிப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி ஸ்பஞ்ச் வச்சு பண்ணும்போது கொஞ்சம் நல்லா பிளெண்ட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் எதோ ப்ரஷ் வச்சும் பண்ணலாம். நான் ப்ரஷ் வச்சு உங்களுக்கு காமிச்சு தரேன். எனக்கு ப்ரஷ்ஷை விட ஸ்பாஞ்ச் தான் எனக்கு கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லா பிளெண்ட் பண்ணணும், திட்டு ஒன்றும் இருக்கக்கூடாது. கழுத்துக்கும் கொடுத்துக்கோங்க, இல்லைனா கழுத்து ஒரு கலர், ஃபேஸ் ஒரு கலரில் ஆயிரும். லைக் நான் இந்த சைடு வந்து ஸ்பாஞ்ச் வச்சு பிளெண்ட் பண்ணிவிட்டேன். இந்த சைடு வந்து நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சைடு வந்து இந்த மாதிரி இது பண்ணுற ஒரு இது வச்சுட்டு நான் பிளெண்ட் பண்ணுறேன். இப்போ பிளெண்ட் பண்ணிவிட்டேன். ப்ரஷ் வச்சு இந்த சைட் பண்ணிவிட்டேன், இதை வச்சு பண்ணிவிட்டேன். எனக்கு ப்ரஷ்ஷை விட ஸ்பாஞ்ச் தான் எனக்கு கொஞ்சம் கூட நல்லா இருக்குது. ஸோ ஃபவுண்டேஷன் முடிச்சிருச்சு. கொஞ்சம் நேரம் அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க. ஃபவுண்டேஷனில் நீங்கள் வந்து லிப்புக்கும் கொஞ்சம் அதே மாதிரி ஃபவுண்டேஷன் கொடுத்துக்கோங்க. இது எதனால் அப்படின்னா, நீங்கள் லிப்ஸ்டிக் போடும்போது அதை கொஞ்சம் என்ஹான்ஸாக காணிக்கும். மேக்கப்பில் மெயின் இதே ஸ்வெட் ஆகக்கூடாது. ஸோ அது அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி ஃபேன் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளோட மேக்கப் ட்ரை ஆகவும் செய்யணும், சேம் டைம் ஸ்வெட் ஆகாமல் அது
இதாகவும் ஸ்ப்ரெட் ஆகவும் கூடாது. ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபேன் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல். நம்ம ஐ மேக்கப் நான் ஒரு ஐப்ரோ பேலட் அதை எடுத்துகிட்டு நான் என்னோடய ஐப்ரோ எனக்கு இது பண்ணல. ஸோ அதை நான் வந்து பண்ணேன். நான் ஒரு டார்க் ப்ரௌன் ஷேட் வந்து என்னோடய ஐப்ரோ வந்து திக்னஸ் கம்மி. ஸோ அதனால் ஒரு ப்ரௌன் ஷேட் எடுத்து நான் ஃபில் பண்ணேன். பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு இதை வச்சு நான் வந்து ஐப்ரோவை கொஞ்சம் இது பண்ணி விடுறேன். அதுக்கப்புறமா ஐ மேக்கப் ஒரு ஐப்ரோ பேலட் எடுத்துகிட்டு நான் வந்து ஐ மேக்கப் போடுறேன். ஒரு கோல்டன் கலர் ஷேட் வந்து நான் கொடுக்குறேன். அதுக்கு மேலே கொஞ்சம் பிளாக் கலர் இதை வச்சு நான் வந்து கொஞ்சம் ஸ்மோக்கி மாதிரி மிக்ஸ் பண்ணுறேன். ஐ மேக்கப் முடிச்சிருச்சு. அதுக்கப்புறமா காஜல் நான் வந்து மெபிலினோட காஜல் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ ஐலைனர் போட்டாச்சு. அதுக்கப்புறமா காஜல் போடுறோம். நம்ம கேரளா லுக்லேயே வந்து கொஞ்சம் ஐ வந்து கொஞ்சம் நல்லா ப்ராடாக இருக்கணும். ஸோ சுகரோட ஒரு காஜல் எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் நல்லா ப்ராடாக காட்டும். ஓணம் லுக்கில் மெயின் இம்பார்ட்டன்டே காஜல் தான். ஸோ அதை எடுத்துக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் கொஞ்சம் நல்லா ஐ வந்து கொஞ்சம் நல்லா இதாக தெரியுது. இது வந்து நம்மளோட ஓணம் லுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மஸ்காரா நான் வந்து லோரியலோட மஸ்காரா என்னோடய ஆல் டைம் ஃபேவரைட். இது வந்து போட்டிங்கன்னா இந்த ஐ லேஷஸ் வந்து ரொம்ப என்ஹான்ஸாக இருக்கும். அதுவும் இல்லாமல் லாங் லாஸ்ட்டும் கூட. ஸோ போட்டாச்சு. ஸோ ஐ மேக்கப் முடிச்சாச்சு. இப்போது நம்ம ஆல்ரெடி ஃபவுண்டேஷன் போட்டுட்டு ஐ மேக்கப் பண்ணோம். ஸோ அதனால் இப்போ எல்லாமே கொஞ்சம் செட் ஆகிடுச்சு. இனி அதுக்கப்புறமா ஒரு காம்பேக்ட் பவுடர் வச்சு நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸ் வந்து செட் பண்ணலாம். லூஸ் பவுடர் இருந்துன்னா நீங்கள் வந்து அதை வச்சுனாலும் செட் பண்ணலாம். ஆயிலி ஸ்கின்னுக்கு லூஸ் பவுடர் தான் நல்லது. என்கிட்ட அது இல்லை. ஸோ அதனால் நான் வந்து காம்பேக்ட் பவுடர் வச்சு நான் செட் பண்ணுறேன். இது வந்து மேபிலினோடது. ஐ மேக்கப் பண்ணுறது முன்னாடியே நீங்கள் இது பண்ணுறீங்கனாலும் பிரச்சனை இல்லை. அது உங்களோட இஷ்டம். செட் பண்ணிவிட்டேன். மோஸ்ட்லி நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் வந்து உங்கள் ஸ்கின் டோனோட கொஞ்சம் லைட் ஷேடாக இருக்குது அப்படின்னா உங்களோட காம்பேக்ட் பவுடர் வந்து உங்கள் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டார்க் ஷேடை வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது உங்களோட மேக்கப் வந்து உங்களோட ஸ்கின் டோனுக்கு மினிமலைஸாக நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா இது ஹைலைட் ப்ளஷ் அண்ட் ஹைலைட்டர். இது கோல்டன் ஷேட் வந்து நான் வந்து ஹைலைட்டாக யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா லிப்ஸ்டிக் வந்து நான் மைக்ளாமோட ஒரு லிப்ஸ்டிக் வந்து இதை வந்து நான் அவுட்லைனாக கொடுக்க போகிறேன். இதுக்கு ஸோ இது வந்து ஒரு ரெட் கலர் ஷேடு. ஸோ அதை அவுட்லைனாக கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா ஒரு லோரியலோட ஒரு ப்ரௌன் ஆரஞ்ச் ஷேடு அதை வந்து நான் வந்து உள்ளாடி சென்டர் பார்ட்டிஷனாக கொடுக்கேன். ஸோ லிப்ஸ்டிக் முடிச்சிச்சு. ஸோ மேக்கப் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மேக்கப் எல்லாம் அழியாமல் இருக்கணும்னா நமக்கு கண்டிப்பாக இது வேணும். அது வந்து ப்ளூ ஹெவனோட மேக்கப் ஃபிக்ஸர்.
ஸோ மேக்கப் முடிஞ்சிருச்சு. இனி என் ட்ரெஸ்ஸிங் அண்ட் ஜுவல்ஸ் வந்து போட்டுட்டு பார்க்கலாம். மேக்கப் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனி ஹேர் ஸ்டைலு நான் வந்து சைட் பார்ட்டிஷன் எடுக்கிறேன். சைட் பார்ட்டிஷன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக முடி எடுத்துட்டு அது வந்து இந்த சைடும் இந்த மாதிரி முடிச்சிடுச்சு. அதுக்கப்புறமா ஹேரை நான் இந்த பன் வச்சு ஃபோல்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஜாஸ்மின் வைக்கலாம், அப்போ செக்யூர் ஆயிரும். ஸோ ட்ரெஸ்ஸிங் முடிச்சிருச்சு. இது வந்து செட்டு சாரீ கிடையாது, செட்டு முண்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து கேரளா ஸ்பெஷல். ஆர்னமெண்ட் வந்து நான் வந்து இது ஒரு கேரளா மாடல் மாங்காய் மாலைன்னு சொல்லுவாங்க, அது நான் ட்ரை பண்ணுறேன். கம்மலும் இதோட மேட்ச் கம்மல், சேம் மாடல், அதையும் போடுறேன். ஸோ முடிச்சிருச்சு. இது வந்து என்னோடய ஜாஸ்மின் இல்லை, ஸோ அதனால் இது வந்து பிளாஸ்டிக் தான். இதை வச்சு நான் வந்து என்னோடய ஹேரை வந்து எனக்கு ஸோ ஃபைனலாக ஃப்ளவர் வச்சு செட் பண்ணியாச்சு. இனி லாஸ்ட்டாக வந்து பொட்டு. நான் வந்து ஒரு பிளாக் கலர் பொட்டு வந்து பிளாக் கலர் ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பிளாக் கலர் பொட்டு லைட்டாக சந்தனம்